இது நாள் வரைக்கும் நாங்கள் வெறும் தேங்காயாக போட்டு காமிச்சிட்டு இருந்தோம். நிறைய கஸ்டமர்ஸ் சார் எள்ளு போடுங்க, கடலை போடுங்க, கரிஞ்சீரகம் போடுங்கலாம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி வேறு மெட்டீரியல் போட்டு உங்களுக்கு 1 by 1 வீடியோ இன்றைக்கி தர்றோம். நீங்கள் ஒரு மரச்செக்கோ இல்லை ரோட்டரி செக் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் 50% தான் ஆயில் எடுக்க முடியும். மேக்ஸிமம் ரோட்டரியில் 60% வரைக்கும் எடுக்க முடியும். 3 ஹெச்பியில் மரச்செக்கில் 55% வரைக்கும் ஆயில் எடுக்கலாம். ஆனால் அதில் 1 மணி நேரத்துக்கு 15 கிலோ தான் போகும். இந்த மிஷினு வெறும் 1 ஹெச்பி தான். இதில் 20 கிலோ 1 மணி நேரத்துக்கு போடலாம். எல்லா அந்த விதையில் இருக்கிற கம்ப்ளீட் ஆயிலை ஒரே தடவையில் மொத்தமாக பிழிஞ்சு எடுத்துரும் இந்த மிஷின். இந்த கான்டாக்ட் ஏரியா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதனால் ஆயில் சூடாகிறது இல்லை, பின்னாக்கு அள்ள வேண்டியதில்லை. பின்னாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும், அது அள்ள வேண்டியதில்லை. மிஷினுக்கு ஃபவுண்டேஷன் தேவையில்லை, இடம் ரொம்ப தேவையில்லை. ஒரு 10 அடிக்கு 10 அடி இடம் இருந்தால் இந்த ஆயில் பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். எந்த ஆயிலாலும் ஒரே மிஷினில் எல்லா வகையான ஆயில் எடுக்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு கதையாக போட்டு ஒவ்வொரு வீடியோவாக தரேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த மிஷினில் எள்ளு, சிசேமி எள்ளு, எள் எண்ணெய், நல்ல எண்ணெய், அப்படி சிசேமி ஆயில், ஜிஞ்சிலி ஆயில், நிறைய பேர் சொல்லலாம். இந்த ஜிஞ்சிலி சீடை போடுறேன் பாருங்கள். இதில் வந்து 1 கிலோவுக்கு 100 கிராம் கருப்பட்டியை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். கருப்பட்டியை பவுடர் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த போடுறேன் பாருங்கள். ஆயில் வருது, ஆயில் தெளிவாக இருக்கும். நல்ல மனம் இருக்கு. கருப்பட்டி சேர்த்ததுனால மனத்தை வந்து அதிகம் பண்ணி கொடுக்கும். அதோட ஸ்மெல் நல்லா இருக்கும்.